கூடாது. ஈராம்னு நியத்து வச்சுட்டாலே அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். அடுத்தது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளை விடுவது. ஹஜ்ஜுடைய வாஜிபு இருக்கு இல்லையா, அதாவது ஹஜ்ஜுடைய பருள் 3 தான், ஹஜ்ஜுடைய வாஜிபு 8 இருக்கு. அந்த ஹஜ்ஜுடைய பருளையும் நம்ம சரிபெற பண்ணணும், வாஜிபையும் கரெக்டா இருக்கணும். வாஜிபுங்கிறது பருளுக்கு அடுத்து தரிச்சா அதை விடுவது கூடாது. அந்த வாஜிபு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்தது எல்லாம் பாதுகாக்கணும், மிருகங்களை வேட்டையாடுவது. அந்த காலத்துல மிருகங்களை வேட்டையாடக்கூடிய பழக்கம் இருந்ததுனால இந்த சட்டத்தை நமக்கு அப்படியே சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, அது சட்டம் தெரிஞ்சுக்கிறணும். இப்ப நமக்கு ஈஸியா இருக்கு, நம்மள பிளேட்ல ஏறி உட்காரணும், பிளேட்ல போறோம்னு நினைச்சிட்டு போவோம். அங்கே போனால் பிளேட்ல உட்காந்த மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துருந்து கதவை திறந்து வெளியே போகணும்னு சொன்ன மாதிரி இருக்கு. நாங்கள்லாம் அப்படித்தான் அனுபவிச்சோம். அது என்ன எனக்கு அது மேலே போது பெல்ட்டை கட்டிக்கங்கன்றாங்க. நான் என்ன இப்படி பார்த்து கட்டுறதுக்குள்ள பறந்துருச்சு, எல்லாரும் கழட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னுடைய நிலையை நான் சொல்றேன், அது அந்த அளவுக்கு நான் வேற பறக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய குதிரத்து. ஒரு இரும்பு இவ்வளவு மக்களையும் தூக்கிட்டு பறக்க வைக்கிறேன்னா அல்லாஹ்வுடைய குதிரத்து தானே. அது இத்தனை கிலோ தூக்கிட்டு அது பறக்குதுன்னா இது மனிதனுடைய செயலா? மனிதன் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். என்னதான் டீசல் போட்டாலும் என்னதான் பெட்ரோல் போட்டாலும் அந்த பறந்து போய் அந்த இடத்துல போய் நிற்கிறது யாருடைய குதிரத்து? ரப்புடைய குதிரத்து. அப்ப நம்ம அதுதான் நம்ம அறியணும், ஒரு வேற ஒண்ணுமே தெரியல. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? அது அப்ப இப்போ அப்படி போயிருச்சு. அப்ப ரோட்டு காட்டு வழியா போவாங்க, மிருகங்கள் வரும். அந்த மிருகங்கள்கிட்ட சொல்லுவாங்களா, நாங்கள் அல்லாஹ் விருந்தாளிகள் ஹஜ்ஜுக்கு போறோம், நீ விலகி போயிருன்னு சொல்லுவாங்களாம். விலகி போகுமா? சுபஹானல்லாஹ். அப்படி போன ஹஜ்ஜெலாம் இருந்துச்சு. இப்போ காலையில் நாஸ்தா பண்ணிட்டு அங்கே போய் எல்லாம் செஞ்சு கொண்டு நான் இங்கே நிற்கிறேன், இங்கே நிற்கிறேன், இப்படி நிற்கிறேன், அப்படி நிற்கிறேன், எல்லாம் செல்ஃபி, எல்லாம் ஃபோட்டோ. நான் காபத்துல பார்த்துட்டு நிற்கிறேன், இஹ்ராம்ல எல்லாம் அல்லாஹ் அக்பர். இப்போ உள்ள மாகுள்ள இப்படி ஒரு ஹஜ்ஜு. ஆனால் அப்போ வீட்டை விட்டு போனாங்கன்னா போகிறோம்னு சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க, போயிட்டு வாரேன்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் வர்றது எல்லாருக்கும் அந்த நிலை தான். ஆனாலும் அப்போ அப்படித்தான் சொல்லிட்டு போவோம், ஹஜ்ஜுக்கு போகிறேன். ஆனால் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த வேலையெல்லாம் பார்த்து வைங்க, நான் போய் ஃபோன் போடுவேன், அதுக்கு பிறகு இந்த வியாபாரத்தை பிடிச்சிருவோம். வீட்டில் இந்த மாதிரி 2 பேர் பொம்பளைக்க போகிறது அது சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போகிறோம், அங்கேயும் போய் அதை ரெடி பண்ணுறோம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் இந்த 8 விஷயத்தையும் மனதில் ஆளை பதிய வைப்போம். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் அடுத்தவர்கள் மீது கோபப்படவே கூடாது. முக்கிய பாயிண்ட், அடுத்தவர்கள் மீது அங்கே கோபம் வரும். யாராவது ஒருத்தர் காலை விதிச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஜனாசா மாதிரி நிற்கணும். விதிச்சுட்டீங்களான்னு கேட்கவும் கூடாது, இப்படி விதிச்சுட்டு போறாங்கன்னு பேசிடவும் கூடாது. ரொம்ப ரொம்ப சபரன் ஜமீல், நம்மளுக்கு அழகிய பொறுமையை அல்லாட்ட கேட்கணும். பொறுமைங்கிறது அல்லாஹ் அக்பர் அங்கே போய் பார்க்கிறதுன்னு தெரியும். ஏன்னு கேட்டால் ஹாஜிகள் ஒரு பிளைட் ஏறினா இவ்லிஸ் 2 பிளைட் ஏறிடுவான். அங்கே எல்லா சிரமங்களும் வரும், எல்லா சண்டைகளும் வரும். கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக சண்டை வரும். போயும் ஒன்ன போய் கூட்டிட்டு வந்தனே பாரு. அந்த அம்மா என்ன சொல்லும்? போயும் உங்க கூட வந்தனே. யாரு கூட போறது, யாரு கூட வர்றது? அவங்க தானே போய் ஆகணும். அங்கேயும் அந்த பிரச்சனை வரும். ஆனா அதையும் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தவக்கல். யா அல்லாஹ் எனக்கு கோபம் சப்ரன் ஜமீல கொடுத்துரு, சப்ரன் ஜமீல கொடுத்துரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். யார்ட்டையும் விவாதம் செய்யக்கூடாது. அதுதான் சரி, இதுதான் சரி. ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல இருக்கும். தவாபு செய்யலையே பல கோணங்கள் நடக்கும். நான் சொல்றது மாதிரி நீங்க கேளுங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது. யா அல்லாஹ் அவர்களையும் பொருந்திக்க, என்னையும் பொருந்திக்க. முடிஞ்சு போச்சு. அவங்க செஞ்ச அமலையும் நீ ஒப்புக்கொள்ள, நான் செஞ்ச அமலையும் அவங்க செய்யறது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம அமலும் போச்சு. அப்ப நம்ம செய்யறதா சரி, நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விவாதம் பண்ணக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எல்லாம் ஹஜ் எல்லாம் முடிச்சாச்சு.